Hi friends, welcome to Samria channel Big Boss season 9 episode 28 day 27. நேற்று எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரா கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம மனசுல இருந்த அத்தனை விஷயங்களும் கேட்டாரு அப்படின்னு சொல்லணும். எப்பவுமே வந்து இலைமறைவு காய்மறைவா பேசிட்டு பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாப்ல. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டியாளரையும் எழுந்திருச்சு நிக்க வச்சு நீங்க இந்த தப்பு தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சாரு. ஸோ அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதுதான் நம்ம வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். ஸோ நேத்து எபிசோடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மாஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணதுலயே நேத்து எபிசோட் தான் வந்து பட்டைய கலப்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நிகழ்வுகள்னு உள்ள கூட்டிட்டு போய் காமிச்சாங்க என்ன நடந்தது வீட்டுல அப்படின்னு பார்த்தா திவாகர் அவர்கள் எப்பவும் போல சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்தா என்னென்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு. என்னமோ இவருடைய குறை தீர்ப்புக்காக மட்டுமே தான் விஜய் சேதுபதி அவர்கள் வர மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் இதெல்லாம் மாட்டி விட போறேன் அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எஃப்ஜே வந்து செஞ்சது செய்யாது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இவன் வந்து இதெல்லாம் பண்ணானா கூட தெரியல அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. இவருக்கு தெரியாதுங்கிறதுக்காக எஃப்ஜே வந்து அதெல்லாம் பண்ணல அப்படின்னு ஆயிராது இல்லையா? இவரும் தான் வந்துட்டு 5 படம் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. நான் அவரோட 5 படத்தையும் பார்த்தது கிடையாது. அதுக்குன்னு வந்து இவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இவருக்கு தெரியலன்றதுக்காக அந்த இடத்துலயும் வந்து தன்னை பத்தி ஒரு பெருமை. நான் வந்து எதுவுமே பண்ணாததை நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எஃப்ஜே வந்து அப்படி இல்லை, இல்லாதது பொல்லாதது, நான் செஞ்சது செய்யாது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்வதியும் சொல்றாப்ல அவன் செய்யாதது ஒன்றும் சொல்லல, ஆனா செஞ்சதையே ரொம்ப ஓவரா சொல்லி காமிச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இப்ப இந்த பார்வதி திவாகர் சேர்ந்தது வந்து ஏற்கனவே ஷாக்கிங்கா இருந்தது. திவாகரோட எப்படி பார்வதி சேர்ந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவு காட்டினாங்க. ஆனா வந்து இந்த கமருதன் பார்வதி எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. பயங்கர சண்டையில தானே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்படா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. மேபி ஒருவேளை பார்வதி வந்துட்டு அவங்களுடைய ஓன் ஸ்கிரிப்ட்ல இந்த விஷயத்தை யோசிச்சிருந்திருக்கலாம். அதாவது அவங்க ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ண ட்ரை பண்ணாங்க. வீக்கெண்ட்ல வந்து தன்னை ஒரு விக்டிமா காமிச்சு என்னை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்லலாம்னு இருந்தாங்க போல இருக்கு. கமருதன் உள்ள வந்துட்டு அன்னைக்கு வெனஸ்டேவே வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு இல்லையா? நீயும் பிடிச்சுதானே பேசின, நீயும் பிடிச்சுதானே பேசினேன்னு கேட்ட உடனே பார்வதிக்கு லைட்டா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இவரை நம்ம வாய் திறக்க விட்டோம்னா நம்ம மானத்தை வாங்கிடுவாரு அப்படின்னு தோணி இருக்கும் போல இருக்கு. அதனால கமருதனோட உட்காந்து எல்லா விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போகலாம். நம்ம வந்து ஃப்ரெண்டாவே இருக்கலாம், ஃப்ரெண்ட் ஜோன்லயே இருக்கலாம். நான் வந்து உனக்கு கேர் பண்ணிக்கிறேன், நீ வந்து எனக்கு கேர் பண்ணிக்கோ. நம்ம ரெண்டு பேரும் மாட்டி விட்டுக்க வேணாம், நம்ம 2 பேர்கிட்ட கேம் விளையாடுக்க வேண்டாம், லவ் கண்டென்ட்டா பண்ண வேணாம், நீ என்கிட்ட லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கமருதனும் வந்து நீ என்ன பத்தி எதுவும் திவாகர் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து கையில அழிச்சுலாம் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க. கை கிள்ளி ப்ராமிஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இது எப்படிடா இவங்க ஒண்ணா சேர்ந்தாங்க அப்படின்னு. ஸோ இது பார்வதியுடைய சொந்த முயற்சியால சேர்ந்தாங்களா? இல்லைன்னா பிக் பாஸ் இதுல தலையிட்டு ஒரு வேளை வந்து இதெல்லாம் கொண்டாந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பேசினா அசிங்கமாகும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற ப்ரோக்ராம். உங்க விஷயத்தெல்லாம் கொண்டாந்து நாங்க அங்க என்ன ஏதுன்னு கேட்டோம்னா உங்களுக்கு தான் அது அசிங்கம்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. இவங்க 2 பேரும் எப்படியோ ஒன்னாயிட்டாங்க. திரும்பி வந்து ஃப்ரெண்ட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. அதாவது லவ் ஜோன்ல இருந்து வெளியில வந்து இப்போ ஃப்ரெண்ட் ஜோன்ல வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ரொம்ப நாள் தொடராது. ஏன்னா வந்து அவங்க 2 பேரோட வாயும் அந்த மாதிரி. பார்வதியால வந்து மனசுல நினைக்கிறத வாயில சொல்லாம இருக்கவே முடியாது. ஸோ பார்வதி வந்து எப்பவும் போலதான் இருப்பாங்க. அவங்க கேரக்டர்லாம் மாறவே மாறாது. அண்ட் கமருதனும் வந்துட்டு கோவம் வந்துட்டா அவ்வளவுதான், மூளையை கழட்டி ஓரமா வச்சுட்டு தான் பேசுவாப்ல. அதனால அவருமே வந்து நிறைய வாய் விட்டு மாட்டிப்பாரு. அதனால நிறைய கேஸ் எப்படியோ வரதான் செய்யும். ஃபியூச்சர்ல இவங்களுடைய நட்பு வந்து நட்பாவே இருந்து வெளியில வருவாங்களா அப்படின்றது வந்து நமக்கு டவுட் தான். நெக்ஸ்ட் கமிங் டு விஜய் சேதுபதி ஹாஸ்டிங் வந்து நேற்று செம்மையா இருந்தது. உள்ள போகும்பொழுதே வந்து ஒரு ஸ்பீக்கரோட போனாப்ல. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து கத்துன்னு கத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுற மாதிரியே ஸ்பீக்கர்ல கத்தி காமிச்சாரு. அதெல்லாம் செம்மையா இருந்தது. எடுத்த உடனே பார்வதி எழுப்பி நின்று என்ன பார்வதி உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? பேசும்பொழுது அடுத்தவன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, என்னைக்காவது அடுத்தவன் பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்லாம் வந்து தரமா கேட்டாரு. சூப்பரா இருந்தது. அடுத்தது நம்மளோட திவாகர் அவர் எந்திரிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து பயங்கரமா வார்ன் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. இதை பாருங்க, நீங்க வந்து தராதரம் இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் தப்பு, நீங்க யாருங்க அடுத்தவங்களுடைய தரத்தை வந்துட்டு அளந்து காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து ஒரு மொக்க பண்ணி உட்கார வச்சாரு. தடவை இந்த மாதிரி தரம் பத்தி எல்லாம் பேசக்கூடாது வீட்டுல நீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு என்ன நீங்க ரீல்ஸ் பண்ண மட்டும் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்களா? நான் வெளியில அனுப்பும் பொழுதே சொல்லி தானே அனுப்பிச்சேன், உள்ள போய் அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்காதீங்க. நானா நீங்க அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கேமராவா போய் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் கூப்பிட்டா கூட வந்துட்டு நீங்க வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பவும் திவாகர் சொல்றாரு, இல்ல சார் ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் தான் மிச்சம் இருந்தது, அதை பண்றதுக்குள்ள அவங்க என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் சார் நீங்க வந்திருக்கதே பிக் பாஸ் வீட்ல டாஸ்க் பண்றதுக்கு தான் சார், நீங்க வந்துட்டு ரீல்ஸ் பண்றதுக்காக இல்ல. ஸோ ரீல்ஸ் நீங்க பண்ணுங்க, நாள் பூரா இருக்கிறதுக்கு டைம். பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டா உடனே வந்து நிக்கணும்.
அப்படின்னு அவரை வார்ன் பண்ணி உட்கார வச்சாங்க. அண்ட் தராதரம்னு யாரையும் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வந்துட்டு வார்ன் பண்ணி உட்கார வச்சாங்க. திவாகரும் அங்க இங்க கை தூக்கி பேசுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணாரு. கமருதீனை எங்கேயாவது மாட்டி விடணும். இந்த தடவை விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனை பாத்தீங்கன்னா பாராட்டி உட்கார வச்சிட்டாரு. அது வந்து திவாகருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஏகப்பட்டது பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. கமருதீனை மாட்டி விடணும் பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பார்வதி வந்து தாங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா, என் மேல பேட் டச் பண்ணிட்டான், இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது சபைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டே இருந்தாரு. ஆனா திவாகருக்கு சான்ஸே கொடுக்கல. அது பிபி டீம் சொல்லி அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. தயவு செஞ்சு அந்த திவாகரை மட்டும் பேச விடாதீங்க. அவர் வந்து இந்த பார்வதி கதையை எடுத்து விடுவாரு. அதை எடுத்து விட்டாங்கன்னா நம்மளால ப்ரோக்ராம் வந்து நீட்டா கொண்டு போக முடியாது. குட்டி குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க. சோ நம்மளால வந்துட்டு இவங்க சரி அவங்க சரின்னு நம்மளால பேச முடியாது. அதனால அந்த டாபிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. திவாகரை வாயே திறக்கவில்லை, நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சைட் ஆஃப் ஒப்பீனியன். அதுவும் கமருதீனை பத்தி எங்கெல்லாம் அவர் பேச வராருன்னு லைட்டா விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரிஞ்சோ, உங்களை எதுவும் கேட்கல சார், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. ஓகே, அது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அது உண்மைதான். இப்போ நம்ம வந்து கமருதீன் அண்ட் பார்வதியுடைய விஷயத்தை பத்தி பேசினா அது 2 பேருக்குமே பிரச்சனை தான். 2 பேருடைய கேரக்டரையுமே வந்து கேவலமா காட்டிடும். அதை பத்தி பேசி நம்ம வந்து இவங்க தப்பு இவங்க சரி அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது வந்து தேவையும் இல்லை. அது அவங்களோட பர்சனல். அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சபைக்கு கொண்டு வந்து பேசவும் முடியாது. அதை அப்படியே நீட்டா விட்டுட்டு போனதே பரவாயில்லதான். கேட்டு நியாயம்லாம் தீர்க்க முடியாது. இதுக்கு மேலேயாவது இந்த பார்வதியும் கமருதீனும் 18+ கண்டென்ட்லாம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அடுத்து அன்பு கேங்குக்கு வந்தாப்புல, அன்பு கேங்க பத்தியும் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு போயிட்டாரு. அது கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அப்புறம் எஃப்ஜே மேல கையே வைக்க மாட்டேங்கிறாரு, ஏன் எஃப்ஜே பக்கமே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி எஃப்ஜே வந்துட்டு 4 கேள்வி கேட்டு வெளுத்து விட்டாரு. இனிமே வந்து நீங்க யார் மேலேயாவது கை வச்சீங்கன்னா உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும், நாங்க யோசிக்கவே மாட்டோம், வெளியில அனுப்பிச்சிருவோம்னு அவர் தனியா எழுப்பி ஒரு தடவை வார்ன் பண்ணது. கமருதீனை வார்ன் பண்ண மாதிரி எஃப்ஜே ஒரு தடவை வார்ன் பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்ப பார்த்தாலும் அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், நாக் அவுட் பண்ணிட்டு போயிருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவரை வந்து இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறத வார்ன் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொதுவா வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த ஏதாவது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னா இந்த சைட் ரியாக்ஷன் காமிச்சா விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிலாம் ரியாக்ஷன் காட்டாதீங்க, அப்படிலாம் சிரிக்காதீங்க, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது ஸ்கூலா என்ன, ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டர் பேசும்போது சிரிச்சா எழுந்து நின்று வெளில போ இல்ல முட்டி போட அப்படி சொல்வாப்ல, அந்த மாதிரி இவர் ஏன் பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணுனா, விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கண்டஸ்டன்ஸ் யாருமே விஜய் சேதுபதி அவர்கள் கமெண்ட்டையும் மதிக்கிறது கிடையாது, பிக் பாஸ் உடைய பேச்சையும் கேட்கறது கிடையாது. ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போறாங்க எல்லா விஷயத்தையும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்து ஒரு பார்டர் லைன் வந்து செட் பண்றாப்ல அப்படின்னு தோணுச்சு. நாங்க சொன்னா நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாத்தையுமே வந்து ஃபன்னா நீங்க எடுத்துட்டு போக முடியாது, உங்களுக்குன்ற மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு மரியாதையை கேட்டு வாங்கின மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் சீரியஸா பேசுறேன்னா அந்த இடத்துல நீங்க சீரியஸா கவனிங்க, நீங்க சிரிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது மாதிரி பாரு வந்து 2 தடவை திட்டு வாங்கினாங்க. கனி அந்த சைட் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது பாரு அந்த சைட் சிரிச்சதை வந்து கேமராமேன் கரெக்டா ஜூம் பண்ணி காமிச்சிட்டாப்ல. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் அதை தனியாவே அட்ரஸ் பண்ணாங்க. இப்படி பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க, உங்ககிட்ட வந்து ஷார்ப் மைண்ட் இருக்கு, ஆனா உங்களுக்கு அழிவை தேடிக்கிறது நீங்க தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி வந்து சரி இதை கேட்டுட்டு அவங்க வந்து அந்த ஃபீட்பேக்ல இருந்து யோசிப்பாங்க, நெகட்டிவ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா உட்காந்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பத்தியா எனக்கு ஷார்ப் மைண்டுன்னு அவர் சொல்லிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு ஷார்ப் மைண்டு, ஆனா வந்து நெகட்டிவா அவர் சொன்ன பாயிண்ட்டை விட்டாங்க, உங்களோட அழிவை நீங்களே தான் தேடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அந்த பாயிண்ட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணி பார்க்கல. தனக்கு ஷார்ப் மைண்டுன்னு சொன்னதை ஒரு பாராட்டை எடுத்துக்கிட்டு அதை பத்தி கமருதீன் கிட்ட பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது. திவாகர் பாத்தீங்கன்னா பெருமை பார்வதியை பார்த்து சொல்றாப்புல, பார்வதி உனக்கு விழுந்த திட்ட விட எனக்கு தான் ஜாஸ்தியா விழுந்தது, அது ஸோ திட்டு வாங்கினதுல கூட எனக்கு ஜாஸ்தியா திட்டு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா அது சொல்லிக்கிட்டு இருக்காரு திவாகர். பார்க்கும்பொழுது இவர் என்னையா பண்றது, நெகட்டிவிட்டி கிடைச்சாலும் அதுல ஒரு பாசிட்டிவா தேடுறாரே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. திவாகருக்கு புரியுமா புரியாதா, இனிமேலும் அந்த வார்த்தைகள் பார்த்து யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. அண்ட் வினோத்தையும் வந்துட்டு சட்டிலா கண்டிச்சாரு, அது நல்லா இருந்தது. ஏன்னா வினோத் ரொம்ப கண்டிச்சு அவரோட ஃபன் சைடே இல்லாம போயிடுச்சுனாலும் ப்ரோக்ராம் போர் அடிக்கும். அதனால சட்டிலா கண்டிச்சாரு. நீங்க வந்து அதான் சொல்றீங்கல்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றீங்க, 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீ மேல வந்துட்ட அப்படின்ற மாதிரி திவாகரை சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவர் பின்னாடி போய் அவரை வம்பிழுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இன்டைரக்டா கேட்டு விட்டாரு வினோத்தை. அவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் மெசேஜ் தந்தாரு. அது வினோத்க்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுதுன்னு தெரியல. அதான் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆச்சு, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு, சோ நீங்க பண்ற வேலையா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு விட்டார் விஜய் சேதுபதி அவர்கள். சொல்லியாவது வினோத் வந்து திவாகர் பின்னாடியே சுத்தாம அவர்கிட்டயே கண்டென்ட் தேடாம வேற எங்கேயாவது போய் எதனா பண்ணா நல்லா இருக்கும். அவருக்கும் வந்து பேரு கெடாது. ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வெளியில இருக்காங்க. ஸோ தேவையில்லாம வந்து அவரோட பேரை கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய ரீல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, இவங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறாங்க. ஸோ ஸ்லோ மோஷன்ல எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு காமிச்சா மேபி அது தப்பா, அது என்ன மாதிரி டச் எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு சீனை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது இவங்களோட கேரக்டர் பத்திலாம். நம்ம தெரியாததுனால அதை பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா பேச வேணாம்.
அடுத்து அரோரா துஷார வந்து சூப்பரா செஞ்சு விட்டாரு. அதாவது செட் ப்ராப்பர்ட்டி மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆடியன்ஸ்லாம் வெளியில இருக்கீங்கல்ல, அதே மாரி உள்ள ஒரு 2 ஆடியன்ஸ நாங்க அனுப்பிச்சிருக்கோம். அவங்க உள்ள போய் பார்க்குறாங்க அப்படின்னு கலாய்ச்சதெல்லாம் வந்து சூப்பர். அது வந்து இவங்க 2 பேருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. துஷார் வந்து ஏசிலாம் சரியா இருக்காப்பா அப்படின்றப்போ மண்டைய சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படியாவது எதனா பேசலாம். அத விட்டுட்டு சரி சார் நல்லா இருக்குது சார். பீன் பேக்ல எல்லாம் பீன்லாம் கரெக்ட்டா இருக்கா? அதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு மண்டைய ஆட்டிக்கிறாங்க. அத விட காமெடி என்னன்னா, அரோரா உட்காரும்பொழுது தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ட ரிசீவ் பண்ணிட்டு உட்கார்றாங்களாம் ரொம்ப சந்தோஷமா. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் சொல்றது புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இதுக்கு மேல புரிஞ்சாலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 5 போட்டியாளர்கள் வேற உள்ள வரப்போறாங்க. அவங்களோட சேர்த்தும் வந்து போட்டி போடணும் இவங்கலாம். பார்க்கலாம் எப்படி எப்படி கேம் மாறுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு துஷார் அண்ட் அரோரா கேம் இதுக்கு மேல சூப்பரா மாறுமா அப்படின்லாம் வந்து எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. டபுள் எவிக்ஷன் வச்சு அரோராவையும் அனுப்பிச்சிருந்தா அட்லீஸ்ட் இந்த வாரம் துஷாராவது என்ன பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த அரோரா பின்னாடியே போகாம வேற யாரோடையாவது பேசி கொண்டு வேற மாரி அவரோட கேரக்டர காட்டியிருக்கலாம். அரோரா உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பேசாம டபுள் எவிக்ஷன் வச்சு இவங்க 2 பேரையும் ஒண்ணாவே அனுப்பி வச்சுட்டா அதுவும் நல்லா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அரோராவும் அதுக்கு ரெடியா தான் இருக்காப்ல இல்லையா? எனக்கு ட்ரெஸ்ஸுக்கான காஸ்ட் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேல வரதெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரா தான். எனக்கு போனா நான் வெளில போனா பொழச்சுப்பேன் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஸோ அதே மாரி டபுள் எவிக்ஷன்னு சொன்னோனே நான் வந்து கலை அண்ட் அரோரான்னு நெனச்சேன். ஆனா வந்து கடைசியில விஜய் சேதுபதி அவர்கள் டபுள் எவிக்ஷன்லாம் இல்ல. நாங்க ஒரு ஆள தான் அனுப்ப போறோம் அப்படின்னு கலைய மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. கலை வந்து கெட்ட வார்த்தைகள் நெறைய பேசுறாரு. நெறைய பீப் நாங்க போட வேண்டியதா இருக்கு. இதுவரைக்கும் ப்ரோகிராம்லயே நாங்க இவ்ளோ பீப் சவுண்ட் போட்டது கிடையாதுன்னு சொல்லி சொன்னாப்ல. அதையும் வந்துட்டு அது ஒரு பெருமையான விஷயமா, அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா நெனச்சு கலை சிரிச்சப்போ, அதுக்கும் நல்லா வாயிலேயே போட்டாரு. இந்த மாரி பேசுறீங்க, நீங்க சொல்றத வந்து நீங்க பெருமையா எடுத்து சிரிப்பீங்களா? அதுல ஒரு வருத்தம் இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி பிரேக் விட்டு போனாலும், பிரேக் டைம்லயும் பாத்தீங்கன்னா, திவாகர பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன உங்களால தான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு நானுன்ற மாரி ஏதோ பேசிட்டு இருந்தாரு, திவாகரையே பார்த்து. சோ அப்பவும் வந்து அவர் ரியலைஸ் பண்ணல நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசுறோம். இவ்ளோ பெரிய ஷோல வந்து நம்ம அவ்ளோ கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு ரியலைசேஷனே இல்ல. கடைசி வரைக்கும் அது இருந்ததான்னு கூட தெரியல. சோ கடைசியா அவர பத்தின ஏவி போடும்பொழுது கூட வந்து கலையரசன் அத பார்த்துட்டு, "நான் எப்படி வரணும்னு நெனச்சேனோ, அதே மாரி வந்திருக்கு சார். நான் எப்படி அங்க போய் இருக்கணும்னு நெனச்சேனோ, அதே மாரி இருந்திருக்கு சார்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உள்ள வந்து அவர் போனது வந்து நாட்டுப்புற கலைகள நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போனாரு. அதுக்காக அவர் என்ன முயற்சி எடுத்தாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியவே இல்ல. சேஞ்சஸ் கொண்டு வரப்போறேன். என்ன பத்தி நான் நல்லா காட்டப் போறேன்னாரு. சோ அதையுமே வந்து பண்ணல. உள்ள வந்து ஒருத்தர் பேசினத இன்னொருத்தர் கிட்ட மாட்டி விடுறது, பிரச்சனைகள் தான் உருவாக்குனாரே தவிர, தனக்கு வர பிரச்சனைகளையும் தானா முன் வந்து பேசல. இன்னொருத்தர் பேசுவாங்களான்னு அவங்க கிட்ட போய் பார்வதி கிட்ட போய் குறை சொல்லி, அவங்க வாயால இவங்க அந்த விஷயத்த எடுத்துட்டு வர வச்சு, அதுக்கப்புறம் கலையரசன் பேசினாரு. சோ அதெல்லாம் வந்து அவர் டைரக்டாவே பேசல. சோ இந்த மாரி பின்னாடி இருந்தே கேம் விளையாடிட்டு இருந்தாரு. அது வந்து சுத்தமா நல்லா இல்ல. இதனால நேருக்கு நேர் பேசியிருக்கலாம். அது அவர் பண்ணவே இல்ல. பத்தாததுக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள், வாய தொறந்தாலே கெட்ட வார்த்தைகள். சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஆப்படிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் அவர் ரியலைஸ் பண்ண மாரியே தெரியல. நான் வந்து இந்த தோல்வியில இருந்தும் மீண்டு வருவேன் அப்படின்னு டயலாக்லாம் பேசிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஓகே. அவர் போனது சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இதுவரைக்கும் இந்த சீசன்லயே வந்து ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் போனதுக்காக ஃபீல் பண்ணேன்னா, அப்சரா போனதுக்காக மட்டும் தான். மத்த எந்த கண்டஸ்டன்ட் போனதுக்காகவும் நான் ஃபீல் பண்ணவே இல்ல. ஏன்னா இவங்கலாம் போக வேண்டிய கண்டஸ்டன்ட்ஸ் தான். இவங்கலாம் இருந்தும் ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்ட்டு. அப்புறம் அன்பு கேங்குக்கு சூப்பரா வச்சாங்க. ரம்யா விளையாடுற அந்த சேவ் கேமுக்கு சூப்பரா ஆப்பு வச்சாரு விஜய் சேதுபதி அவர்கள். நல்லா உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் சேவ் பண்ணிட்டு ஒரு கேம் விளையாடுறீங்க. அண்ணன், தங்கச்சி, அக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கனி, சபரி இவங்க 2 பேரையும் வந்து அன்பால அடுத்தவங்கள கட்டி போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா சொன்னாரு. சபரிலாம் பாத்தீங்கன்னா, விக்ரம் கிட்ட டைரக்ட்டாவே சொல்லிட்டாரு. "நீலாம் எனக்கு எதனா பண்ணனா அந்த துரோகத்த என்னால தாங்கிக்கவே முடியாது. நீலாம் என் முதுகு பின்னாடி குத்திராத" அப்படிங்கிற மாரி சொல்றதும் சரி. இன்னொருத்தர் கிட்ட போயிட்டு அதாவது கமருதீன் அவங்க கிட்டலாம் போயிட்டு, "என் முகத்த பாரு, என் முகத்த பாரு. நான் உனக்கு அது பண்ணுவேன்னு நெனைக்கிறியா? நான் உனக்கு அது செய்வேன்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு எதிராளிய வந்து உங்களுக்கு எதிரா போராடவே விடாம, போட்டியாளர வந்து ஒரு போட்டியாளரா பார்க்காம, நண்பன் மாதிரியோ இல்லன்னா வந்து சகோதரன் மாரியோ நீங்க பார்க்கும்பொழுது, அவங்க எப்படி உங்களோட போட்டி போடுவாங்க? சோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ப உள்ள பில்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து கனி அண்ட் சபரி விஷயத்துல சொன்னாரு விஜய் சேதுபதி அவர்கள். டைரக்டாவே ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் பார்த்து நீங்க இந்த தப்பு தான் பண்றீங்க, நீங்க இந்த தப்பு தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப சூப்பரா இருந்தது. நாமினேஷன்க்கே மொத்தமா 5 பேர் தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. முன்னலாம் நாமினேஷன் வந்து மிக்ஸடா இருக்கும். இப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரே ஆளையே மாத்தி மாத்தி 10 ஓட்டு, 12 ஓட்டுலாம் ஒரே ஆளுக்கு வருது. அப்பொழுது அது குரூப்பிசமா தான் தெரியுது. இதே வந்து ஒருத்தர பத்தியே தப்பா பேசிக்கிட்டு இத நாமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் நாமினேட் பண்ற மாரி தான் இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம சில பேர்லாம் வந்து வீட்ல ஜாலியா இருக்காங்க. முக்கியமா ரம்யாலாம் என்ன பண்றாங்க? அவங்கலாம் வந்து நாமினேஷனும் வராம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயே ரொம்ப நல்லா ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்த நாள் முதல் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா லக்ஸரியும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து பெருசா அந்த ஷோக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. சோ அந்த மாரி ஆட்கள்லாம் வந்துட்டு எடுத்து போட்டு புதுசான ஆட்கள் இப்ப புதுசா போறாங்கல்ல வயல்ட் கார்டு என்ட்ரீஸ் இவங்கலாம் எதனா பண்றாங்களா? அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
வந்துட்டு இந்த அன்பு கேங் வந்து உடஞ்சதுன்னா கேம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அன்பு கேங் வந்து கொஞ்சம் நாளா வந்துட்டு எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கலையரசன், பிரவீன்ராஜ் அப்படின்ட்டு எல்லாரையும் உள்ள போட்டுக்கிட்டே போயிட்டு அவங்க குடும்பம் வந்து பெருசா போயிட்டே இருக்கு. சபரி குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே போகுது. இந்த அன்பு கேங்ல ஒருத்தரையா உள்ள இழுத்து போட்டுட்டு வராங்க. அன்புனால எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா கனியன் சபரியை வந்து யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அப்படியே ஜாலியா வந்து இவங்க ஃபைனல்ஸ் டாப் 10க்கு ஜாலியா போயிடுவாங்க. இந்த மாதிரி பாஸ் வாங்கிட்டோ இல்லைன்னா நாமினேட் பண்ணாமலோ தப்பிச்சு டாப் 10க்கு போயிருவாங்க. ஃபேர் கேம் இல்லல்ல. மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அது ஃபேர் கேம் இல்லல்ல. உயிரை கொடுத்த பார்வதிலாம் வந்து பார்வதி இல்லாம ப்ரமோவே இல்ல. அவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சில பேர் ஆடும் பொழுது நீங்க கூட சேஃபா எங்க வேணுமோ உங்க ஆட்களுக்காக மட்டும் வந்து பேசிட்டு நின்னுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்து என்ன குத்தாத, நம்மளுக்குள்ள நம்ம குத்திக்க வேணாம், ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் அமிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து கேம் விளையாடலாம், அதுக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து இது விஜய் சேதுபதி அவர்கள் அழகா சுட்டி காமிச்சாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமை வந்து கேமா பாருங்க, சொந்த பந்தம்லாம் வெளியில வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டாரு கட் அண்ட் ரைட்டா. ஸோ நேத்து எபிசோட் வந்து செம்ம மாசா இருந்தது, சூப்பரா இருந்தது, அப்படியே மன நிறைவா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து எபிசோட் எப்படி போச்சு? விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஹாப்பியா இருந்ததா அவருடைய ஆங்கரிங் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.